அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் கிருபைகளுக்காய் பார்த்தோரை துதியுங்கள் என்கிறதான பாடலை நாம் எல்லாவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord. பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ஜர்னே ராஜாதி ராஜனானே சுரஜன் பூமியிலாட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியிலாட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவை துதியுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரக்கத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலவும் வெங்காலவும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாலே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாலே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவை துதியுங்கள். அவர் பணிக்கு கொடுத்து நீர் துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை
மகனை அவர் பணிக்கு கொடுத்து நீர் துதியுங்கள். சொன்னே ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சத்தமாய் சொல்லலாமே. ராஜாதி எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட போய் சொல்லுவோம். ஆமென். தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சத்தமாய் சொல்லலாமே கரங்களை தட்டி. ஆமென். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். சத்தமாய் என்னோட சேர்ந்துதாமேன். ஓ சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா எல்லா கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம். வாலிபர்களும் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் தாய்மார்களும் தகப்பன்களும் எல்லாரும் ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்லி பக்தன் பாடி வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த இடத்துல வந்திருப்பது கர்த்தரை துதிக்கும்படியாக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்க? ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்ற கடைசி வரி எப்படி? ஆழ்கடலே சமுத்திரமே என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய போறோம்? துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலியை செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாடல்? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சோதர நீங்க எல்லாரும் சேர்ந்து அமை சோதர மைக்கு வேண்டாம், கரங்களை தட்டி நல்லா பாட போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சத்தமாய் சேர்ந்தாமே. பலிகள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலி, நன்றி பலிகள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையாக எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நன்மை மறவா அவர் கிருபை என்னை நோக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வாதைகளை சூழ்ந்தபோதே சட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகளெல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்தபோதே சட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகளெல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே எல்லா கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கூட ஹல்லேலூயா. ஒரு விசை கூட நன்றி. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திர. தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் கடந்து வர வேண்டும். ஹalleluya. praise the Lord. கர்த்தர் பெரியவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கிற கரத்தை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கரத்தை கொடுத்து சொல்லுங்க, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். உற்சாகமாய் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆலயம் நேற்றும் இன்றும் அவர் மாறாத தேவன். ஆமென். ஹalleluya. விசுவாசத்தோடு ஒவ்வொரு ஸ்டெப் நான் அடி எடுத்து வைக்கும்போ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாம் என்ன செய்யணுமா? ருசித்து பார்க்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. விசுவாசத்தோடு நம்முடைய பூர்வ பிதாக்கள் எல்லாம் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமான பாதைகள். ஹalleluya. சிங்க கவியில போட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சத்ருவான ராஜாக்களும் அந்த அரசே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ இவர் மரித்து போவார். ஹalleluya. ஆனா அபிஷேகம் உள்ளவன் சிங்க கவியிலையும் பாடி ஆராதனை செய்தார். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். சிங்கத்தின் வாயை கட்டின கர்த்தர் இந்த ராத்திரியில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கட்ட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹalleluya. சிங்க கவியில் நான் கடந்தேன். ஆமென். ஸ்தோத்திரம். இங்கதான பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கரங்களை தட்டி ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் மௌனமா இருக்க கூடாது. எனக்கு தமிழே தெரியாது. கர்த்தர் என்னை தமிழ் கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் உங்க மத்தியில ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறார். நீங்க வாயை மூடிட்டு இருந்தா ஆமென் ஸ்தோத்திரம் கேவலமா போகும். ஹalleluya. ஆண்டவர் வெட்கப்படுவார். ஆண்டவர் வெட்கப்படுவார் உங்களை பார்த்து. ஆமென் ஸ்தோத்திரம். தமிழ் தெரியாத ஒரு மனிதன் வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கான். நல்லா தமிழ் பேசக்கூடியவெல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிற. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya, ஹalleluya. praise the Lord. ஹalleluya. சிங்க கவியில் நான் கடந்தேன், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை என்ன செய்தாரா? நினைத்தார். எவ்வளவு பிரச்சனைக்கு மேல கடந்து போனாலும் விசுவாசத்தோடு நான் கடந்து போகும்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பனித்துளியாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ரெடி. கரங்களை தட்டி ஹalleluya. எல்லாம் உற்சாகமாய் ஆமென். நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்தமாய் ஆமென். ஓ சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பர். சிங்கக்கவியோ சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஹalleluya. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் முதற் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் கொண்டு வந்தாலும் முதற் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குதே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சத்தமாய் சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஒரு விஷயம் கூட அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்,
அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்குள்ளே செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். நல்ல உற்சாகமாய் அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்தமாய் சொல்லுங்க. ஓ சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்தமாய் ஓ சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்தமாய் சொல்லலாமே. ஆமென். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராமச்சேரியந்தா சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. ஓ சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி, எல்லா கரங்களும் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சோதனைங்க கொஞ்ச நேரம் ஆவியில். ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடுகிற ஆவியாய் வல்லமை உள்ளவராய் கிருபை செய்ய வல்லவராக இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களும் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியோடு கூட தேவனை மகிமைப்படுத்தலாமே. எல்லாரும் துதிங்க, நல்ல துதிங்க. தேவ மகிமை இந்த முதல் நாளில் இந்த கூடாரத்தில் நிரப்ப வேண்டும், இந்த கூடாரத்தில் நிரப்ப வேண்டும். அபிஷேகத்தின் அக்கினி, தேவனுடைய மகிமை தேவ கூடாரத்தில் இறங்கின நேரத்தில் ஊழியர்களால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு அபிஷேகம் நிரம்பினது போல இந்த ராத்திரி நேரத்தில் இந்த முதல் நாளில் ஒரு தேவ அக்கினி சபையின் மேல் அசைவாடும்படியாக எல்லா கரங்கள் நல்ல துதிங்க. சத்துருவின் கோட்டைகள், சாபத்தின் கட்டுகள், பிசாசின் அதிகாரங்கள் இந்த தேசத்தில் வியாபரிக்கிற, இந்த இடத்தில் வியாபரிக்கிற, இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் போராடுகிற, இந்த 3 நாள் கூட்டத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சகல சாத்தானுடைய வல்லமைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்படும்படியாக எல்லாரும் நல்ல துதிங்க. ஓரியாம் தூரவலவம் சபரகடகஜனந்தரே. ஓ நன்றி தகப்பனே. அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில துதிங்க, நல்ல துதிங்க. அந்நிய பாஷையில நல்ல துதிங்க. அபிஷேகத்தில் நிரம்புங்க. அக்கினி அக்கினி இறங்கணும், அக்கினி இறங்கணும். ஒரு அக்கினி வல்லமை இந்த இடத்தில் இறங்கணும். எதுக்குடா 3 நாட்கள் வந்தோம் என்று யோசிக்க கூடாது. ஆமென். முதல் நாளிலே கர்த்தர் என்னை இந்த இடத்தில் அழைத்து வந்ததற்கு தேவன் என்னை ஆச்சரியமாய் நடத்தினார் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சியம் இந்த காலை இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ஊழியத்தின் மூலமாய் எழும்படியாய்
திமனகடகஜனந்தரே. ஹல்லேலூயா. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சத்தமாய் எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. சத்தமை சேர்ந்து எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது ஜெப வேளையின் நேரம், ஜெபம் செய்கிற நேரம். ஆவியானவர் சில வார்த்தைகள் மூலமாய் அன்பு தாசனை கர்த்தரின் இடத்திலே கொண்டு வைத்திருக்கிறார். இந்த ராத்திரி மகனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கடினமான கட்டுகள், கடினமான வியாதிகள், கடினமான பிரச்சனைகள், அமை சோதர ஹல்லேலூயா, அந்த வார்த்தையின் மூலமாய் காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்த தேவனுடைய வார்த்தை. ரகமன சந்தகடகசி அதகடகஜனந்தரா. சில இருதயங்களை கடினப்படுத்தி, சில குடும்பங்களை வேதனைக்க வைத்து, அமை அழுக செய்து, சில குடும்பத்தில் பாடுகளை கொண்டு போட்டு சமாதானம் இழக்க செய்து, தூங்க முடியாதபடிக்கு ராத்திரி நேரத்தில் படுக்கையில் அழுகையோடு இருக்கிற சில இருதயங்களை கர்த்தர் இன்றைக்கு வல்லமையாய் விடுவிக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் எடுத்து நிற்கிறாமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி இந்த இடத்தில் ஆவியானவர் இறங்கணும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. இந்த இடத்தில் நிரப்பணும், ஆவியானவர் இந்த இடத்தில் நிரப்பணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே,
வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சதமாயாமே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஹல்லேலூயா ஓ ராபஷதரியம் தூர பிரபுடவா ஓ நின்றிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவே நன்றி மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவே நன்றி முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே அமேன் ஓ முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே சதமாய் வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சத்தமாய் ஓ ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா we worship you Lord ramana shateriya dhura radha vairav jana ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் ஹல்லேலூயா உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ஹல்லேலூயா ஓ ஆராதனை அவனுக்கு ஆமென் சத்தமாய் ஆராதனை எல்லா கரங்களை தட்டி ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சத்தமாய் ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே 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 இயேசுவின் நாமத்தில் வல்லமை ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா எல்லா கரங்களும் நல்ல உற்சாகமாய் தட்டி பரிசுத்த ஆவியோடு கூட எல்லாரும் விட்டு கொடுங்க யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது தேவ பிரசன்னம் தேவ மகிமை அபிஷேகத்தின் அக்கினி இந்த இடத்தில் நிரப்புகிறது ஒரு வல்லமையின் அக்கினி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த முதல் நாளில் தேவ சபையை அபிஷேகமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஓ இந்த தேசத்தை கிரியை செய்கிற சில பொல்லாத ஆவியின் கட்டுகள் சபையின் ஆராதனையின் மூலமாய் உடைக்கப்படுகிறது
ஷதரிபி ருபிலகனகசி உடவனகனகஜனம் துரி அடம் ஜனா ஜனா தரகனகசியா. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. மௌனமா இருக்க கூடாது. மௌனமா இருக்கிற நேரம் அல்ல. ஒரு விசை என்னை உயிரோடு வைத்தவர், என்னை உறவாட செய்கிற தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். எவ்வளவோ நாட்கள் மனவேதனையோடு, மனபாரத்தோடு, ஆமென், கலக்கத்தோடு நீ வாழ்ந்திருக்கலாம். 2025வது ஆண்டு பல அநேக பிரச்சனைகளை சந்தித்த ஆண்டுகள். இந்த 26வது ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்து இருக்கிறோம். கர்த்தர் சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. நல்ல துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஹல்லேலூயா. கண்களை மூடி யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆவியானவர் வார்த்தையின் மூலமா இன்னைக்கு நம்முடைய மத்தியில் இடைபட போகிறார். ஆவியானவர் ஓ வல்லமையாய் கிரியை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஓ ரபனவ ஷகரகனகதனந்தரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நன்றியோடு கூட தேவனை ஒப்புக்கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறபடியால் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. என் எண்ணங்கள் சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க. தேவாவியானவர் இந்த இடத்தில் இறங்கணும். சில இருதயங்களை கர்த்தர் ஆமென், ஸ்தோத்திரம், கண்ணோக்கி பார்க்கிற நேரம் இது. சில குடும்பங்கள் மீது தேவனுடைய மகிமை இறங்குகிற நேரம் இது. சில வேதனைகளை கர்த்தர் காண்கிறார். சில கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். சில கவலைகளை கர்த்தர் காண்கிறார். சில கடன் பாரங்களை கர்த்தர் காண்கிறார். இயேசுவின் நாமத்தில் மகிமையாய் தடைகளை மாற்றுகிற தேவ பிரசன்னம், கட்டுகளை உடைக்கிற தேவ பிரசன்னம் மகிமையாய். நன்றியோடு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சதமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை. சத்தம் உயரட்டே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சத்தமாய் ஒவ்வொரு நாளிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உன்னை நேசிக்கின்றேன். எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உன்னை நேசிக்கின்றேன்.
என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவே நன்றியா, ஓ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. நான் உன்னை நேசிக்கின்றேன், உந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உன்னை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஒரு விசை கூட, நான் உன்னை நேசிக்கின்றேன், சதமாய் ஹல்லேலூயா, உயிரை பார்க்கிலும் நான் உன்னை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனது. கரங்களை அசைத்து சொல்லலாமே, ஆமே. ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஒரு விசை கூட, ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை தட்டி கர்த்தரை ஒரு விசை ஹல்லேலூயா. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. 2025 வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவர்கள் 26க்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார். அநேகர் வியாதியோடு படுத்து படுக்கையில் இருக்கிறாங்க. அநேகர் பிரச்சனைகளோடு கூட அமீ சோத்ர ஹல்லேலூயா தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே சொஸ்தமாய் வாழ முடியாத நிலைமைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அநேகர் இன்றைக்கு தேசத்தை விட்டு தூரமாய் தலைமறைவாய் இருக்கிறார். ஆனால் இந்த ராத்திரியில் தேவ சமூகத்தில் வந்து உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படி என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆமென் ஒரு விசை ஆண்டவரை ஹல்லேலூயா. ஒரு விசை கூட நம்முடைய கரங்களை நம்முடைய மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லலாம் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு சத்தமா உங்க சத்தம் உயரட்டு நடத்திடுமே. எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஒவ்வொரு நாளிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நடத்திடுமே. அன்பு பிள்ளைகள் சத்தம் என்று சொல்லுங்க. நான் உன்னை
தட்டி வாகளை திறந்து ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒரு நாளை கூட காண செய்தீரே, ஒரு ஆராதனை கூட நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, ஒரு நொடி பொழுதை கூட காண செய்தீரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இந்த முதலாவது எழுப்புதல் கூட்டத்தின் நாளிலே 2026 வருடத்தின் புத்தாண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக கர்த்தருடைய மகிமை மட்டும் நம்மோடு வெளிப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகிமையான ஆறுதல் இறங்கி வந்தது போல இந்த ராத்திரி வேளை நம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கி வந்ததற்காக, தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பினதற்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் இந்த வருடத்தில் மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பரலோகத்தில் தெய்வம் நமக்கு பாராட்டி நல்ல கிருபைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாம் அப்படியே முழங்கால் படியிடுவோம். தொடர்ந்தும் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த முதல் நாள் கூடுகையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக, தொடர்ந்துள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக பாஸ்டர் ரூபஸ் அவர்கள் முன்னாடி வந்து ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான முதல் நாள் எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியிலே பலத்த காரியங்களை நீ நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடினாலே நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த தொடக்கம் முதல் இந்த நேர வரையிலும் தேவ பிரசனம் அதிகமாய் ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை மீதியான பகுதி நம்முடைய கருத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையின் பகுதி நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ளிருந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் ஒவ்வொருத்தருடைய இருதயிலும் விதைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாம் உட்காருவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமே வரல போல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டெகோஸ்டல் சர்ச்சஸ் உடைய கிள்ளியூர் வட்டாரத்தின் சார்பிலே உங்களுக்கு எங்கள் அன்பின் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு சொன்ன வாக்கு தத்தங்களை கொண்டு நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த வருடத்தினுடைய 2026 வருடத்துடைய முதலாவது எழுப்புதல் கூடுகையை அருமையான பாஸ்டர் ஆஞ்சலோஸ் பாஸ்டருடைய சபையில் வைப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் இந்த இடத்தை இடம் கொடுத்து எங்களை எல்லாம் உற்சாகமாக வரவேற்று இந்த நாளில் உங்களோடு கூட இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர்களை கிருபை பாராட்டினார். அதற்காக எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதற்காக மிக அதிகமாக எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்களுடைய வட்டாரத்துடைய கிள்ளியூர் வட்டாரத்துடைய தலைவராக இருக்கிற பாஸ்டர் செல்வன் அவர்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதே போல் வட்டார கமிட்டியில் இருக்கிற பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அதுபோல் கமிட்டியில் இருக்கிற பொருளர் உறுப்பினர் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் இந்த எழுப்புதல் கூட்டத்தின் கமிட்டியில் என்னோடு கூட இருந்து செயல்படுகிற ஒத்துழைக்கிற அருமையான பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நான் நேரத்தை கருதி வேகமாய் கடந்து சொல்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த முதலாவது எழுப்புதல் கூட்டத்திலே கடந்து வந்திருக்கிற சபையாராகி உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு கூட பாடலாறு நடத்தின அருமையான பாஸ்டர் சுபு பாபு அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மோடு கடந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஆல்பர்ட் வினீஸ்வர் அவர்களுக்காக, பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்காக, பாஸ்டர் ரமேஷ் பாபு அவர்களுக்காக, பாஸ்டர் ரூபஸ் அவர்களுக்காக, அருமையான பிரதர் நெல்சன் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் எங்கள் குழுவினருக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேசத்திலே கிள்ளியூர் வட்டாரத்தின் மூலமாக ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த மாதிரி சபைகளில் வந்து எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தும் போது அந்த சபைகளில் ஒரு ஆவிக்குரிய மறுரூபம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவன் எங்களை கொண்டு நடப்பிக்கணும். எங்களுக்குள் கர்த்தர் ஒருமனப்பட்டு இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மோடு கூட கமிட்டியின் செக்ரட்டரியாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட எல்லார் சார்பாகவும் பாஸ்டர் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வார்த்தைகளை கேட்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இந்த வருடத்தின் முதலாவது மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியால் நிச்சயமாய் சபைக்கு என்ன பேசணுமோ உங்கள் ஆவிக்குரிய பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இப்பொழுது பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் தொடர்ந்து நம்மோடு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்ம எல்லா கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையாய் நிற்க ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றேன். விசேஷமாக ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டகோஸ்டல் சர்ச்சஸ் அதன் மூலமாய் நடத்தப்படுகின்ற எழுப்புதல் கூடுகைக்கு தன்னுடைய இடத்தை கொடுத்து இந்த நாளிலே ஆராதனை நடத்தும்படியாய் ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக அன்பு போதகர் முன்னாள் செயலர் பாஸ்டர் ஆஞ்சலோஸ் அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே மிகுந்த சந்தோஷம். குறிப்பாக இந்த ஃபெடரேஷன் மூலமாய் நடத்தப்படுகிற இந்த எழுப்புதல் கூட்டத்தினுடைய கன்வீனர் பாஸ்டர் டேவிட் சாலமோன் அவர்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். மிக நேர்த்தியாக மிக அழகாக ஒருங்கிணைத்து இந்த எழுப்புதல் கூட்டங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற பாஸ்டர் ஷிபு அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பிரைஸ் காட் அல்லேலூயா ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடிந்தது ஆராதனை நேரங்களிலே. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரனை ஆண்டவர் இந்த குழுவிலே தந்திருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். பிரைஸ் காட். அதுபோல் அதில் அங்கமாக இருக்கின்ற பாஸ்டர் ஆல்பர்ட் வின்ஸ்டர் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் பிரைஸ் காட் பாஸ்டர் ரூஃபஸ் அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கின்றேன். ஸ்தோத்திரம். புதிதாக எங்களுடைய எழுப்புதல் கமிட்டியில் இணைக்கப்பட்டிருக்கிற 2 தேவ மனிதர்கள் பாஸ்டர் ரமேஷ் பாபு அவர்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். வல்லமையான தேவ மனிதர்கள் இவங்க. சாதாரண இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மாத்திரமல்ல நம் மத்தியிலே எங்கு கூட்டங்கள் நடந்தாலும் அந்த கூட்டங்களிலே வந்து ஜெபித்து உதவி செய்கின்ற அன்பு போதகர் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். சோத்திரம். ரொம்ப ஓல்டு, அதுதான் நமக்கு ரொம்ப கோல்டு. பிரைஸ் காட். த ஓல்டு இஸ் எ கோல்டும்பாங்க. அவர் எங்கே இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவற்றை ஒரு ஜெப விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப பாரத்தோடு ஜெபிப்பார். பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு நல்ல தேவ மனிதரை ஆண்டவர் இந்த இரவிலே நம் நடுவிலே வைத்திருக்கின்றார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். மாத்திரமல்ல நீங்கள் கடந்து வந்திருக்கின்ற விசுவாச பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பாஸ்டரோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்கின்ற அன்பு விசுவாச பெருமக்கள், மாத்திரமல்ல அன்பு ஊழியக்கார அம்மா ஸ்தோத்திரம் பிள்ளைகள், பிரைஸ் காட், எல்லாரையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிக்கிறேன். கேமரா எடுத்து நமக்கு உதவி செய்கிற அன்பு பிரதர் நெல்சன் அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கீபோர்டு வாசித்து அமர்ந்திருக்கிற அன்பு தம்பிக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இரவு ஒரு அற்புதமான இரவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போதே சில அற்புதங்கள் நடக்கும். என்னால் அல்ல,
நான் பிரசங்கிக்கிற இயேசுவால் அதை செய்ய முடியும். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்து போன ஒரு தேவன் அல்ல, மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே ஜீவனோடு எழுந்து இன்றைக்கும் நமக்காய் பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அதனால நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு மேலாய் பெரியவர் இந்த இரவு வேளையிலே நம் நடுவிலே கடந்து வந்திருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்கள் சற்று குறைவாக இருந்தாலும் பெண்கள் நீங்கள் அதிகமாக வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்கிறீர்கள். ஆமென். அப்படி தானே? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ இவ்வளோதானா உங்கள் சத்தம்? சப்தமாய் பெண்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம் ஆண்கள். ஆனாலும் சொல்லுவாங்க, சான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கு. ஆமாம். நாங்கள் ஒரு 2 அல்லேலூயா போட்டோம்னா நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் எங்களை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 2 4 6 8 10 10 2 12 2 14 2 17 பேர் இருக்கிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லிடுமா? உங்களை நம்பி தான் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் பெண்களை ஆண்களை மட்டும்தான் சொல்ல சொன்னேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஒரு அல்லேலூயா கூட பெண்கள் மாத்திரம் சொல்ல போறீங்க. சப்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கரங்களை ஒன்று தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஒன்று நல்லா மகிமைப்படுத்துங்க பாருங்க. பிரைஸ் காட். we thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தியானத்திற்காய் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34, சங்கீதங்களின் புஸ்தகம் 34 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாராகிலும் ஒருவர் வாசித்து உதவி செய்யுங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை உடைய பிள்ளைகளுக்கு நீ தந்து உதவி செய்யும். வசனம் கேட்கக்கூடாதபடி சிந்தைகளை இங்கும் அங்குமாய் குழப்புகிற, திசை திருப்புகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் நசரனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டி நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெயம் எடுத்துக் கொள்ளுகிறோம். அன்றைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவிலே சில இருதயங்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காய் நீ தகுதிப்படுத்த போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். அடிமையோடு பேசும். இந்த ஜனத்திற்கு என்ன தேவையோ அதை அடிமையுடைய சிந்தையிலே, நாவிலே பரிசுத்த ஆவியானவர் ஆழமாய் பதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சப்தமாய் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். சப்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. முகத்தை பார்த்து. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வாகில் நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்களே, அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கவனிங்க. சத்தையோடு கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். 4ஆம் வசனம், 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். அல்லேலூயா. 2025 நம்மை விட்டு கடந்து போனது. 2026 நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தான். ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஷிபு சொன்னது போல ஸ்தோத்திரம், எத்தனையோ பேர்
நம்மை விட ஆரோக்கியமும் பலமும் சுகமும் உள்ளவர்கள் இந்த உலகம் விட்டு மாற்றப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை இந்த வருஷத்திலும் அடி எடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ரொம்ப சீரியஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற அந்த தருணங்களில் இருந்த நமக்கு ஆண்டவர் ஒரு வாழ்வை கொடுத்து இந்த 26 கொண்டு வந்திருக்கின்றார். மரண கன்னிகள், பாதாள கட்டுகள், ஆக்சிடென்ட், சொத்துனோம், புதிய வியாதிகள், இப்படி எத்தனையோ நம்ம மோதின பொழுதும் ஆண்டுடைய கிருபை நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவரை துதிக்கும்படியாய் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உங்களையும் என்னையும் கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஏன் எல்லாரும் ஸ்தோத்திரம், நமக்கு தெரிந்தவர்களும் அறிமுகமானவர்களும் ஓ ஹல்லேலூயா, நம்மை விட பலசாலிகள், நம்மை விட ஆரோக்கியமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்ட போது ஏன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நாளை தந்திருக்கிறார், இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் எதையோ ஒன்றை உங்களுடைய குடும்பத்தில் செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒன்றை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். இந்த எல்லாருடைய மேலும் இருக்கிற விசேஷித்த அன்பை காட்டிலும் பிரத்யேகமாய் ஆண்டவர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்களில் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட நான் யூஸ்லெஸ், இது அவ்வளவுதான். இதை இனி பயன்படுத்தப்பட முடியாத ஒன்று, இது தேவையில்லாத ஒன்று. குடும்பத்தால், நண்பர்களால், உறவினர்களால், தாய் தகப்பனால், நாம் அதிகமாய் நேசிக்கிற மனிதர்களால் இது வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், தூக்கி யூஸ்லெஸ் என்று, பிரயோஜனமற்ற என்று ஒதுக்கி தள்ளின போது ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, இது எனக்கு தேவை. என் அன்பு தங்கை எனக்கு தேவை, என் அன்பு சகோதரி எனக்கு தேவை, அந்த வயதான தாயார் எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் 2026 உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ ஏதோ ஒன்றை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் இந்த மீட்டிங்கில் இது 3வது பிரசங்கம் எனக்கு இன்னைக்கு. சொத்துடும், எனக்கு மதியத்திற்கு மேலே இங்கே வர முடியும்னு நான் நினைக்கல. காரணம், ஒரு விதமான பயங்கரமான தலைவேதனை. இந்த ஒரு பக்கம் முழுவதும், லெஃப்ட் சைடு முழுவதும் ஒரு பெரிய தலைவேதனை. கடைசி வரைக்கும் 4:30 மணிக்கு வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே போகணும், இன்னைக்கு போகணும், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே வந்த பிறகு எனக்கு தலைவேதனைலாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி விடுதலையோடு பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாரோ ஒருவர் பலவீனப்படலாம், இது போல பிரச்சனையினால பலவீனப்பட்டிருக்கலாம். ஏதோ ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரியிலே சில அற்புதங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே கடந்து வந்து கொண்டு 2-3 பேர்களுடைய நாமத்தின் நிமித்தம் எந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? உடைய கரங்களை சந்தோஷமாய் கரங்களை தட்டி எஸ் எஸ் எஸ். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, தங்கச்சி, ஹல்லேலூயா, எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
ஹalleluya. கவனிங்க, இந்த சங்கீதத்தின் தலைப்பில் நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன். பிரைஸ் காட், ஹalleluya, ஆமென். ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களை ஸ்தோத்திரம் விசாரணை செய்யும்படியாக யுத்த களத்திற்கு தாவீது செல்லுகின்றான். கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் இது. யுத்த களத்திற்கு செல்லுகின்றான். அந்த யுத்த களத்திலே செல்லும் பொழுது ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கல் மனிதன், ஒரு கோலியாத் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கின்றான். Praise the Lord. அப்படி அவன் நிந்திக்கும் பொழுது சவுல் ராஜா அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அவனால் என்ன செய்ய முடியும், என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் திகைத்தவனாய் தவித்தவனாய் அவன் அரண்மனையில் இருக்கின்றான். தாவீதுடைய சகோதரர்கள் கூட சவுலுடைய அந்த இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கோலியாத் ஒவ்வொரு நாளும் வருவான், வந்து நிந்திப்பான், கேவலமாய் பேசுவான், அவமானப்படுத்துவான். ஆனால் பிரைஸ் காட், யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்து நிற்கும் பொழுது ஒரு சின்ன தாவீது பிரைஸ் காட் அந்த யுத்த களத்திற்கு வருகிறான். அவன் நிந்திக்கிறதை கேட்டபோது அவனுக்குள்ளே ஒரு வேட்கை, அவனுக்குள்ளே ஒரு பிரைஸ் காட் ஹalleluya, இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறானே என்கிற பிரைஸ் காட் ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆண்டவருடைய சேனைகளை நிந்தித்தானே என்று சொல்லி பிரைஸ் காட், அல்லேலூயா. உங்களில் சொல்றான் கோலியாத்து சொல்றான், உங்களில் யாராவது என்னோடு யுத்தம் செய்யக்கூடுமானால் யுத்தம் செய்யலாம். யுத்தம் செய்து நீங்கள் ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, தோற்று போனால் நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று ஒவ்வொரு நாளும் அசைப்பாடுகின்றான். என்ன செய்வதென்று தெரியாமல் நின்ற போதுதான் ஆண்டவர் தாவீதை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். தாவீது சொல்லுகின்றான், சொல்றோம், இந்த மனிதனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும், சகோதரன் மாதிரிலாம் சொல்றான், போடிப்படா, உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது, வந்த வேலையை பார்த்துட்டு ஓடிப்போ வீட்டுக்கு அப்படிங்கிறான். இல்லை, ஒவ்வொரு இடமாக போய் கேட்கின்றான். சோத்திரம். பிரைஸ். கடைசியா சொல்றாங்க, இவனை ஜெயிக்கிறவனுக்கு ராஜா தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பார், மாத்திரமல்ல ராஜ்யத்தில் உன்னதமான ஒரு இடத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்டவுடனே ராஜ்யமும் ராஜாவினுடைய மகளும் அவனுக்கு பிரச்சனை அல்ல, ஆனால் இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறானே என்று சொல்லி யுத்தத்திற்காக அவன் ஆயத்தப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையை, 5 கூழாங்கற்களை கையில் எடுக்கிறான். 5 கூழாங்கலுக்கு வேலை இல்லை, ஒற்றை கல்லில் பிரைஸ் தி லார்ட் சத்துருவை வீழ்த்தி ஜெயம் எடுக்கின்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமாய்? சரீரம் முழுவதும் கவசம், தலையில் ஹெல்மெட், மார்பில் கவசம், ஸ்தோத்திரம், சிரசு முதல் பாதம் வரைக்கும் பிரைஸ் தி லார்ட் எல்லா இடத்திலும் அவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு கோலியாத்திற்கு பிரைஸ் காட், ஹல்லேலூயா, கவசங்கள் இருந்தது, பாதுகாப்பு கருவிகள் இருந்தது. பிரைஸ் காடனால் தாவீதினிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த ராத்திரியில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னைக்கு நிந்தனையா, என்னைக்கு அவமானமா, என்னைக்கு தூஷிப்பா, என்னைக்கு வேதனை, என்னைக்கு கஷ்டம், என்னைக்கு நெருக்கம், என்னைக்கு பாடுகள், என்னைக்கு உபத்திரவமா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரியில சில சத்துருவின் கோட்டைகளை, சில கோலியாத்துகளை வீழ்த்தி பிரைஸ் தி லார்ட் உனக்காய் ஜெயத்தை கொடுக்க ஆவியானவர் இந்த ராத்திரியில கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரே கல்லை எடுத்து அடித்தான், நெற்றியில் விழுந்தது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓடி போய் அவனுடைய இடையில் இருந்த பட்டயத்தை உருவி அவனுடைய தலையை வெட்டி, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, சவுல் ராஜாவினிடத்தில் கொண்டு வந்து நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு யுத்த வீரன், அப்படிப்பட்ட ஒரு யுத்த வீரன், பிரைஸ் தி லார்ட், இங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தினுடைய தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேஷம் மாறி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு சாதாரண பிச்சைக்காரனை போல அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்னதாக அவன் நிற்கும் போது பாடின ஒரு சங்கீதம் தான் 34ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா 1ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். கர்த்தரை எப்பொழுது நான் துதிப்பேன். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் வேதனையிலும் சந்தோஷத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஒரு பெரிய அழகான சங்கீதத்தை அந்த வேஷம் மாறி நின்ற போதும் பிரைஸ் தி லார்ட் அவன் எழுதி வைத்திருக்கிறான். எவ்வளவு அற்புதமாக இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, இனி வருகிற நாட்கள் பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் நிறைந்த நாட்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கிறிஸ்துவுக்காக நிற்கிற ஒரு அனுபவம் தாவீதுக்குள்ளே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட ஆவி இந்த இரவிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது கடந்து வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமாய்? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் அப்பாவை, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் அப்பாவை ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை. சொல்லுங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் அப்பாவை, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் அப்பாவை, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி. ஹல்லேலூயா. எனக்கு பாட ரொம்ப ஆசை, ஆனால் பாடுனா யாரும் இருக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமாய். சிவபாசு பாடும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் கவனிங்க, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தருக்காக நான் வாழுவேன். இந்த 2026 கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற ஒரு வருஷமாக இது மாறட்டும். பிரைஸ் காட். 2025 வரைக்கும் எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ கர்த்தருக்காக உழைச்சிருக்கீங்க, ஓடி இருக்கீங்க, வந்திருக்கீங்க. ஆனாலும் சில விடுதலையை பார்க்க முடியல இல்லையா? சில ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியல இல்லையா? இந்த இரவில் நான் சொல்லுகிற வசனத்திற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது சில அற்புதங்கள் நடக்கும், சில அதிசயங்கள் நடக்கும், சில விடுதலைகள் உண்டாகும், சில மாற்றங்களை கர்த்தர் குடும்பத்தில் கொடுத்து நம்மை கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாசிங்க. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, பயம் இன்னைக்கு பல விதத்தில் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். சோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை குறித்த பெரிய பயம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னாகுமோ?
இந்த பிள்ளை நான் சொல்லுவதை கேட்பதில்லையே, கீழ்ப்படிவதில்லையே. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளினால் இன்றைக்கு கண்ணீர் விடுத்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. திடீரென்று மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு போகும்போது இப்படிப்பட்ட ஒரு வியாதி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வியாதியை நினைத்து பயந்து நடுங்குகிற மக்கள் உண்டு. ஆமென். மரண கண்ணிகள் வரும்போது பயம், கடன் பிரச்சனையினால பயம், பிரைஸ் காட், எதிர்காலத்தை குறித்த பயம். எத்தனையோ நான் உழைத்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கிற ஒரு அங்கலாய்ப்பு. நான் இன்னும் எத்தனை வருஷத்திற்கு நான் உழைத்து எனக்காய் குடும்பத்திற்காய் ஒரு நல்ல வீட்டை கட்டுவேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இப்படி பலவிதமான பயத்திலே சிக்கி தவிக்கிற மக்களுக்கு இந்த ராத்திரியிலே என் இயேசு பரிகாரியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எத்தனையோ அற்புதங்கள் உண்டு, ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரியில் நான் இடையில கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைபடுவாரேயானால் என்னுடைய சாட்சிகளையும் இடைக்கிடைக்கு சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கினார். அப்படியானால் இந்த ராத்திரியில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நாம் தேட போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை தேட போகிறோம். எப்படி தேட போகிறோம்? பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் தேடிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம கேட்டது நிறைய காரியங்கள் கிடைக்கல இல்லையா? நம்ம கேட்ட காரியத்திற்கு பரிகாரம் இல்லை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ராத்திரியிலே நாம் வித்தியாசமாய் கர்த்தரை தேட போகிறோம். வித்தியாசமாய் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணம் செய்ய போகிறோம். எங்கே அர்ப்பணம் உண்டோ அங்கே மாற்றங்கள் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒன்றாவதாக பிரைஸ் காட், ஓசியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஓசியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் சத்தமாக வாசிக்க, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய் விடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் ஜனங்கள் பிரைஸ் தி லார்ட் குற்றத்தை உணர்ந்து தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய் விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா. அப்ப எங்கோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஏன்? ஆண்டவர் அற்புதர் தான், ஆண்டவர் அதிசயமான ஆண்டவர் தான், ஆண்டவர் விடுவிக்கிறவர் தான், மரித்த லாசருவை உயிர்ப்பித்த ஆண்டவர் தான், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கின ஆண்டவர் தான். ஆமென். 38 வருஷமாய் படுக்கையில் இருந்தவனுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் தான். ஆனால் ஏனோ நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் ஜெபிக்கிற, நாம் கேட்கிற சில காரியங்களுக்கு பரிகாரம் இல்லை. இன்னும் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிற சில காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி இல்லை. ஏனோ அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ராத்திரியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார், உன்னுடைய குற்றத்தை நீ உணர்ந்து தேடுவாயானால் ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு போக மாட்டார். அவர் இறங்கி உன் பட்சமாய் அவர் கடந்து வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? இந்த வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் ஆண்டவர் இல்லை. அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம், வருஷங்களாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்றதில்ல? பரிசோதனை செய்வது இல்லை. நம்மை பரிசோதனை செய்வது இல்லை. பிரைஸ் காட், அல்லேலூயா. அருமையான கர்த்தரே, ஒரு சின்ன பிரச்சனை வரும்போதே நம்ம கவனிக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரும்போதே இது ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். ஆமென். என்னுடைய வண்டி ஸ்தோத்திரம், அந்த கார் திடீரென்று ஒரு சத்தம் வந்தது வண்டியில். கடந்த ஒரு 3 வாரத்திற்கு முன்னதாக ஒரு சின்ன சத்தம். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சத்தம் தானே, அது பார்த்துக்கலாம். அதை பார்ப்பதற்கான நேரமும் இல்லை, சமயமும் இல்லை. ஏன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர் இதெல்லாம் பார்த்துட்டு அதோடு அந்த சத்தத்தோடையே வண்டியை நான் எடுத்துக்கொண்டே போய்கொண்டே இருந்தேன்.
Praise the Lord. கடந்த நாளிலே கடந்த வாரத்தில் திடீரென்று கலியக்கவலைக்கும் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடித்துட்டு வண்டியை எடுக்கும் பொழுது அதிகமான சத்தம் வந்தது. வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு பிரைஸ் தி லார்ட் அன்றைக்கு அவசரமாக செய்திக்காக நான் திருவனந்தபுரம் செல்ல வேண்டியது இருந்தது. என்ன செய்யறதுன்னு புரியல. நேரமானது. ஒரு ரிலேஷனில் ஒரு தம்பியை வர சொல்லி அந்த காரில் நாங்கள் போயிட்டோம். மறாவது நாள் நான் வந்து ஒரு ஷாப்பில் வந்து அது என்ன பிரச்சனை என்று கேட்டபோது அந்த மெக்கானிக் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? சார், இதில் உள்ள ஒரு ஒரு உருளை உள்ள உண்டு, அதில் உள்ள நெட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. சார், சத்தம் வந்திருக்குமே. ஆமாம், சத்தம் வந்துச்சு. ஏன் நீங்கள் அப்பயே கவனிச்சிருக்கலாமே. அந்த சத்தம் வந்த போதே கவனிச்சிருந்தால் அந்த நெட்டை டைட் பண்ணாலே வேலை முடிஞ்சிருக்கும் சார், முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ என்ன சார், நான் பதறி நிற்கிறேன். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை சார், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த 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 பகுதி முறிஞ்சிடுச்சு. கொஞ்சம் தூரம் கூட போயிருந்தீங்கன்னா அது உடைந்து கீழே குத்தி நின்று இருக்கும், நடு ரோட்டில் வண்டி நின்று இருக்கும். நல்ல வேலை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி மாற்றிடுங்க. எவ்வளவு ஆகும் சார்? இது உடைஞ்சதுனால 2 சைட்லேயும் கூட உடஞ்சி நிற்குது. பிரைஸ் கார்டு. எவ்வளோ ஆகும்னு கேட்டால், ஒன்றும் இல்லை சார், ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னாரு. ஒரு 10,000 ரூபா தான் ஆகும் அவங்களுக்கு. அது ரொம்ப சிம்பிள். நான் யோசித்தேன், அப்பயே எனக்கு ஒரு பிரசங்கம் உருவானுச்சு. அதில் பிரைஸ் கார்டு ஒரு அலையில சொல்லுவோமா, கவனிக்க வேண்டியதை சரியான நேரத்தில் நாம் கவனிக்கணும். 10 கோழி நிற்கிது, ஒரு கோழி சாகும் போதே சிரத்திக்கணும். ஒரு அலையில சொல்லுவா, ஏன் இது சாகுது? பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுக்காக 2 நாள் 3 நாள் பிரயாசப்பட்டோம். கையில் காசு நெருக்கங்கள். ஆனாலும் பிரைஸ் காட், அப்போதான் நமக்கு புத்தி வருகிறது. ஐயோ, நாம் அப்பொழுதே கவனித்திருந்தால் ஒரு பைசா கூட செலவில்லாமல் ஒரு 100 ரூபாயில் அந்த வேலை முடிஞ்சிருக்குமே. ஆனால் இன்றைக்கு கவனிக்காமல் நம்முடைய வாழ்க்கை விட்டதினால நஷ்டங்கள் ஏராளம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவன் நமக்கு சிக்னல் கொடுக்காம, ஆண்டவன் நம்மோடு பேச, ஆண்டவன் நம்மோடு உணர்த்தாம, ஆண்டவன் நமக்கு ஒரு தரிசனம் கொடுக்காம, ஆண்டவன் நமக்கு ஒரு சொப்பனம் கொடுக்காம ஒன்னும் செய்ய மாட்டான். சொல்லுவோமா? நேற்று இரவில் மீட்டிங் முடிச்சு, நேற்று எங்களுக்கு ஊழியர் கூடுகை இருந்தது. ஊழியர் கூடுகையில் செய்தி முடித்து நாங்கள் சாயந்தரம் வந்து வீட்டில் படுத்திருந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்போது ராத்திரியில் அதிகாலையில் 5 மணிக்கு எங்களுக்கு ஜெபம் உண்டு. அந்த ஜெபத்தை முடித்து விட்டு 6 மணிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து கிடந்த பொழுது ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இவ்வளோ பெரிய இந்த சேஃப்ல இருக்கிற ஒரு 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 எப்படி ஒரு பயங்கர ஏரோப்ளேன் மாதிரி ஒரு சத்தம். நான் படுத்திருக்க ரூம்ல என்ன சத்தம் என்று பார்த்தால், இவ்வளோ பெரியதுக்கு ஒரு ஃபக்கி, ஒரு ஏதோ ஒரு பட்சி அது ரூமுக்குள்ள போராடிட்டு நிற்குது. ஒரு அலையிலே சொல்லுவோமா, போராடிட்டு நிற்குது. ஸ்தோத்திரம். இதை எப்படி வெளியில் அனுப்புறது? ஜன்னலை திறந்தால் இது போகிறதுக்கு இல்லை, வழியாக தான் அது வெளியில் போகணும். பயமாக இருக்குது. ஒரு சின்ன பிள்ளை நிற்குது. அப்படியே நான் யோசித்து, ஆண்டவரே இதை வெளியே அனுப்பணுமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்க. நான் முழிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். அதிலிருந்து தொடங்கின தலைவேதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் இடைப்படுகிறார், தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய சித்தம். நீ ஏழ்மையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய முழு ஜீவனையும் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. வேதனையிலும் கண்ணீரிலும் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு தகப்பனே, அன்பு தாயே, சகோதரனே, சகோதரியே, இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உன்னோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஸ்தோத்திரம். வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 19ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்?
தன்னுடைய குற்றத்தை உணர்கிறவன் யார் சொல்லுவோம். இந்த சபையில் போய் 10 வருஷம் ஆயிடுச்சு, அல்லது 4 வருஷம் நான் வந்துட்டு இருக்கேன், 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன், மாற்றங்கள் இல்லை, வியாதி மாறல, கஷ்டம் மாறல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கும் இந்த ராத்திரியிலும் உனக்காய் அற்புதம் செய்யும்படியாய் அவர் பிரத்யேகமாய் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்து இருக்கிற சகைவையும் ஆண்டவர் அறிந்தார், தன்னை சூழ்ந்திருக்கிற மக்களையும் கர்த்தர் அறிந்திருந்தார். சகைவனுடைய பெயர் முதலாய் கர்த்தர் அறிந்து அழைக்கிற ஆண்டவர். இந்த ராத்திரில நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும், உன் பிரச்சனை தெரியும், உன் வேதனை தெரியும், உன் கஷ்டம் தெரியும், உன் நெருக்கம் தெரியும். இந்த கூட்டம் முடிஞ்சு நாளை காலையில் நீ எவ்வளவு பணம் வைக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இருக்கீங்களா? 2 கரங்களை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. அப்ப அப்பாவுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அப்பாவுக்கு தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் ஏதோ ஒன்னிடத்துல உன்னை எதிர்பார்க்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் இடத்துல. என் பிள்ளை இன்னும் இந்த காரியத்தை விடல, என் பிள்ளை இதை விடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. என் பிள்ளை இந்த பாவத்தை விடல, இந்த பாவத்தை விட்டுட்டு அவன் வெளியில வந்தா அவளை நான் ஆசீர்வதிப்பேங்கிறதா தேவ திட்டம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய ஜீவிதத்தில் சோத்திரம் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறது ஜெபிக்காததுனால அல்ல, அநேக நன்மைகளை நம்ம இழந்துகிட்டு இருக்கிறது சோத்திரம் ஏதோ வேதம் வாசிக்காததுனால இல்ல, ஆலயத்துக்கு வராததுனால அல்ல, கர்த்தருக்காக கொடுக்காததுனால அல்ல. அதெல்லாம் நம்ம செய்யறோம், அதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனால் அருமையான இன்னும் நம்முடைய வாழ்வை கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணிக்காதவர்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா. ஆண்டவரே சோத்திரம். பிரைஸ்ல ஒரு நாள் கொர்நேலியு ஜெபித்துக் கொண்டிருந்தான். 9ஆம் மணி வேளையிலே தேவதூதன் வந்தான். பிரைஸ்ல கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் என்னுடைய சன்னிதானத்தில் வந்து ஏற்றி இருக்கிறது. ஆமென். கொர்நேலியு பண்ணின தான தர்மங்களும் கொர்நேலியு பண்ணின ஜெபங்களும் பரலோகத்துக்கு போயிடுச்சு. இன்னும் கொர்நேலியு இன்னும் ரெடி ஆகலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்ததெல்லாம் அங்கே ஸ்டோரேஜ், அங்கே எல்லாம் கணக்கில் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. ஆமென். நீங்கள் வடித்த கண்ணீர் அங்கே இருக்கிறது, நீ பண்ணின ஜெபம் அங்கே இருக்கிறது, நீ கர்த்தருக்காய் உழைத்தவைகள் எல்லாம் அங்கே ரெக்கார்டிங்ல இருக்குது. பட் ஆண்டவர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உனக்காக அவர் காத்திருக்கார். என்னைக்கு என் மகள் வருவாள், என்னைக்கு என் மகன் வருவார், பூரணமா என்னைக்கு வருவான் என்று ஆண்டவர் உனக்காக அவர் காத்திருக்கிறார். அவர் விரும்புகிற இடத்துக்கு நீ வந்துட்டீன்னா அற்புதம் நடக்க தொடங்கும். பிறவியிலேயே குருடனாயிருந்த பர்த்திமேயு, பிறவியிலேயே குருடனாயிருந்தான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் இயேசு அவனையே தேடி அந்த பட்டணத்திற்கு வந்தான். இயேசு பெரிய அற்புதர், இயேசு பெரிய அதிசயமானவர் என்பதையெல்லாம் அவன் கேட்டிருந்தான். வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட், அருமையான கர்த்தருடைய சம்பாதிப்பான் நிறையா, ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? காலையில் ஒருத்தங்க 2 பேர் கொண்டாந்து வைப்பான், தூக்கி கொண்டாந்து வைப்பான். அவனுடைய எல்லா கலெக்ஷனையும் வாங்கிட்டு போயிடுவான். வாங்கிட்டு சாயந்தரம் வரும்போது அவனை கொண்டுட்டு போயிடுவான். அந்த கலெக்ஷன் எல்லாம் வேற ஒருத்தன் எடுத்துடுவான். அவனுக்கு சரியான ஆகாரம் கூட கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமாய். ஹல்லேலூயா. ஒரு விசை நான் ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அந்த ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருந்த போது 2 சின்ன பிள்ளைகள் தம்பி மாதிரி இருக்கும். இவன் கொஞ்சம் வண்ணமாக இருக்கான், அவன் கொஞ்சம் வண்ணம் கிடையாது, அவ்வளோதான். அந்த 2 தம்பிகள் அந்த வாசற்படியில் உட்காந்து காலை ஆட்டிட்டு உட்காந்துருந்தான். அப்போ நான் ஓடி போய், சின்ன பிள்ளைங்களாச்சே தெரியாமல் உட்காந்துருக்கான், கீழே விழுந்துட்டா என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி, நீ யார், ஏன் இங்கே உட்காந்துருக்க, ஏன் இதற்காக வந்திருக்க அப்படின்னு நான் கேட்டபோது அவன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான். அவன் பேச முடியாது, அவன் செய்கை காட்டுகிறான். செய்கை எனக்கு ஒன்றும் புரியல என்ன என்று அவனை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு வந்து நாங்கள் வைத்திருந்த தின்பண்டங்களை கொடுத்து அவனோடு பேசின போது அவன் சொல்கிறான், அப்பா எங்க இல்லை, அம்மா இல்லை.
பிரைஸ் காட். நாக்கில் என்ன? நாக்க நீட்டுறான். நாக்கில் சூடு போடப்பட்டிருக்கிறது. அவனுடைய பாதத்தை தூக்கி காண்பித்தான். பாதத்திலே சூடு போடப்பட்டிருக்கிறது. கேட்ட பொழுது ஸ்தோத்திரம், நாக்கில் சூடு, காலில் சூடு. ஒரு நல்ல வசதியில் உள்ள பிள்ளை, வீட்டில் பிறந்த பிள்ளை மாதிரி அவன் காட்சி அளித்தால் அவனை பேச முடியாது, அவனால் நடக்க முடியாது. அவன் பிச்சை எடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? நாங்கள் சொன்ன, என் வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். இல்லை, என்னை துப்பாக்கியால் சுற்றுவாங்கன்னு சைகை காட்டுறான். பக்கத்து கப்பான் பட்டில் அவனை ஃபாலோ பண்ற அந்த குரூப் இருந்தது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கவனி தம்பி தங்கச்சிலாம் கவனி, தம்பி தங்கச்சிலாம் கவனி, இங்கே கவனி, இங்கே கவனி. பிரைஸ் காட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பிள்ளைகள் தெரியுமா, எத்தனை பிள்ளைகள் தெரியுமா ரோட்டோரங்களிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நல்ல அப்பா, உனக்கு நல்ல அம்மா, உனக்கு கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கிற நல்ல பெற்றோரை கர்த்தர் கொடுத்திருக்காருல்ல, அதனால நீ கர்த்தரை துதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. எத்தனையோ பிள்ளைகள் அனாதை பிள்ளைகளாய் அலைந்து கொண்டிருக்கின்றார் என்ற சபையில். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதரி அனிதாவை எனக்கு தெரியும். அவங்க சகோதரி மரித்து போனார்கள். அப்படியே சகோதரனுடைய மனைவி மரித்து போனார்கள். 2 பிள்ளைகள் இன்றைக்கு ஆர்ஃபனேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் வரும். அம்மா இருந்தா அம்மாட்ட போய் உரிமையோடு கேட்பாங்க இல்லையா, அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த உரிமையோடு கேட்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எத்தனையோ பேர் பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனற்று தாயற்று ரோட்டோரங்களிலே பிளாட்ஃபார்ம்களிலே நிற்கும் போது ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஹல்லேலூயா நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவர் நமக்கு நல்ல தானங்களை தந்திருக்கிறாரு. அதற்காக நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா சொல்கிறத கேட்கணும், அம்மா சொல்கிறத கேட்கணும், கீழ்ப்படியணும். ஆண்டவரே, அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் கிடைக்கும். அப்பா அம்மா போயிட்டாங்கன்னா உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க, யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. அதனால அப்பா அம்மாவை துக்கப்படுத்தக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நீ கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் உன் எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி அமைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பர்த்திமேயு குருடனுக்கு எல்லாம் கிடைக்குமானால் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் மாத்திரம் அவனுக்கு இல்லாது இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஏங்கிக் கொண்டிருந்தான். இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறாரே, அவர் அற்புதம் செய்கிறாரே, அவர் என்றைக்காகிலும் அவரை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவனுடைய மனதை ஆழமாய் அறிந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் இருந்த பட்டணத்திற்கு அவனை தேடி கடந்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அவன் இருந்த பட்டன் உங்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு. உனக்கு வாஞ்சை ஆண்டவர் மேலே அதிகமாக இருந்தால் உன் பக்கத்தில் வந்து நிற்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்கு தாகம் இருக்குமானால், வாஞ்சி இருக்குமானால் உன் பக்கத்தில் வந்து உனக்காய் உதவி செய்ய வருவார். பர்த்திமேயு குருடனை தேடி வந்தான். சோத்திரம், அவன் கூப்பிடத் தொடங்கினான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், சீஷர்களை தடை பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவன் அதிகமாய் சத்தமிட்டான். இயேசு அவன் சத்தத்தை கேட்டுக்கொண்டே கடந்து சென்றார். நிற்கவில்லை, சற்று தூரம் போய் நின்று அவனை இங்கே அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இருக்கிற இடத்துல வச்சு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, எனக்கு விட்டுதலை தாங்க, என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யணும், திருமணம் நடக்கணும், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு காரியத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாம் உனக்கு தான் வச்சிருக்கேன், பட் நீ வரணும், என் பக்கத்தில் வரணும், நான் விரும்புகிற இடத்துல நீ வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோத்திரம், அவன் இயேசு அழைக்கிறார் என்று கூப்பிட்ட போது தன்னுடைய மேல் வஸ்திரத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, அந்த வேஷம், அந்த வெளி வேஷம், பிச்சை எடுப்பதற்காக அவன் போட்டிருந்த ஒரு வஸ்திரம், அதை தூக்கி எறிந்து விட்டு, பிரைஸ் காட், இயேசுவினிடத்திலே அவன் இருந்த இடத்தை விட்டு அவன் இயேசுவின் பட்சமாய் அவன் கடந்து வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எங்கே ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்தை விட்டு இயேசுக்கிட்ட வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
அவன் எப்படி தெரியுமா, எல்லா தூசி அசுத்தங்கள் எல்லாவற்றையும் தூக்கி உதறிட்டு பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி மாற்றிட்டு ஒரு புதிய மனிதனாய் இயேசுவை சந்திக்கும் போது அவன் ஒரு புதிய மனிதனாய் கடந்து வந்தான். பிரைஸ் காட். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், பிரைஸ் காட், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பிரைஸ் காட். ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்னார், நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொன்னான். ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்து அற்புதம் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு நேரம் இல்லை, ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன், இதிலேயே இப்போ முடிய போகுது. பிரைஸ் காட். ஒரு காரியத்தை நான் தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு பயங்கரமாய் தந்திரமாய் கிரியை செய்கிறான், தந்திரமாய் இடைப்படுகிறான். அவர்கள் தேவனிடத்தில் வராதபடிக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு பிசாசானவர் ரொம்ப டாக்டிக்கா, ரொம்ப தந்திரமாய் போராடுகிறான். அப்படி அவனுடைய தந்திரத்தை புரிஞ்சிட்டு வெளியில் நீ வந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுமா? ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். யாத்திரையாகம புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை 9-10 வாசிங்க. 9-10 சீக்கிரம் வாசிங்க. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா? ஸ்தோத்திரம். 2 காரியத்தை பிசாசு செய்யலாம். நல்லா கவனிங்க. ஒன்று நீங்க பெருகக்கூடாது. நீங்க பெருகிறதுல பிசாசுக்கு ரொம்ப கோபம். நீ வளரக்கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ விடுவிக்கப்படக்கூடாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கணும். ஒரு மாற்றங்களும் உன் வாழ்க்கையில வந்து விடக்கூடாது. இதை கவனமா பிசாசு பார்த்துக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பெருக்கத்தை விரும்ப மாட்டான் பிசாசு. சபை வளர்றதை விரும்ப மாட்டான். சோத்திரம். ஆத்துமாக்கள் கடந்து வர்றதை பிசாசு விரும்ப மாட்டான். ஊழியக்காரர்கள் வளர்றதை பிசாசு விரும்ப மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர்கள் நன்மை அனுபவிப்பதை பிசாசு விரும்ப மாட்டான். விசுவாசிகள் தேசத்தில் செழிப்பாய் இருப்பதை பிசாசு விரும்ப மாட்டான். ஏனென்றால் பிசாசு அவன் சொல்கிறான், நம்மிலும் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. சபைன்னு இருந்துச்சுன்னா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல பெரிய இடம் வேணும்னு ஜெபம் பண்ணப்படாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாக ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் அடுத்த வருஷத்தில் கூட கர்த்தருக்கு ஒரு செகண்ட் மதி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய. ஆனால் உண்மையாக ஜெபிக்கணும். தேவை இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவை இருக்குது. இடம் இல்லை, ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த இப்போ கூட ஒரு சிஸ்டர் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவை இருக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் ஆயிடுச்சேன், நேரம் இல்லை, சம்பவம் ஆயிடுச்சேன். கேபி யோகனானுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சா, ஐயா 100 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்குது, இந்த 100 கோடி ரூபாயை நான் உங்கள் ஊழியத்துக்காக கொடுக்குறேன். சோத்திரம். அந்த 100 கோடி ரூபாயை நீங்கள் பயன்படுத்திங்க. அவர் சொன்னாரா, கொஞ்சம் பொறு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அவர் வாங்க சொன்னால் வாங்கிக்கிறேன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம எங்கடா கிடைக்கும்னாக்கும் தொங்கிட்டு நிற்கிறோம். 100 கோடி ரூபாய். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மறாவது நாள் அந்த மனுஷன் கூட்ட போய் சொன்னாரா, எனக்கு 100 கோடி ரூபா வேணாம், 50 கோடி ரூபா போதும், எனக்கு போதும், நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யலான்னு விரும்புகிறேன். நீ சொன்னதுனால, ஆண்டவர்கிட்ட சொன்னதுனால இந்த 50 கோடி ரூபாய் வாங்கிக்க சொன்னார். பாக்கி 50 கோடி ரூபா நான் வேற ஒரு ஆளை சொல்கிறேன், ஊழியக்காரன் வேணா, அவர்கிட்ட ட்ரை பண்ணி பாருன்னாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நமக்கு கேட்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது. நம்மக்கிட்ட யார் இது மாதிரி ஒரு ஆள் வர மாட்டேங்கிறானே. பிரைஸ் காட். என கேட்கிற அருமையான கர்த்தருக்கு ஒரு மனிதனை தட்டி எழுப்பி சோத்திரம். பிரைஸ் காட். எதைகளோட
போய் அந்த ஆஞ்சலோஸ் பாஸ்டரை பார்த்து உனக்கு இருக்கிற அந்த 10 ஏக்கரில் 1 ஏக்கர் எழுதி கொடுந்தா அவனால் பின்ன இருக்க முடியாது. பிரைஸ் காட் சொல்லுவோமா? பாருங்க எவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு பாருங்க, சிரிக்கிறத பார்த்தாலே தெரியும். ஆமென். இஸ் ஆல்மைட்டி காட். அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அந்த கொரோனா பீரியடில் நான் யோசிச்சிருந்தேன், எனக்கு யாராகிலும் காசு அனுப்புவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கொரோனாவில் கர்த்தர் சொல்கிறாரு, சோத்திரம், இன்ன இடத்துல ஒரு பாஸ்டர் வாடகை கொடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு நீ இருக்கிற காசை அனுப்புன்னு சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ரைட்டெல்லாம் உறங்க முடியல, அதுக்கப்புறம் உறங்க முடியல. காலையில் எழுந்து இருந்த காசை அவருக்கு அனுப்பி கொடுத்த கேரளாவில் இருக்கின்ற ஒரு பாஸ்டரை காண்பித்து கர்த்தர் அனுப்ப சொன்னார். அவர் பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதை கேட்கிற அருமையான கதை. 2, 1 வளர்ச்சியை தடுப்பான், வளர விடமாட்டான், ஆசீர்வதிக்க விடமாட்டான். சபை வளர முடியாதபடி பல பிரச்சனைகள் உண்டாகும். ஆனால் சபை சிரத்தையோடு ஜெபிச்சா ஒவ்வொரு வருஷமும் சபை வளர்ந்துகிட்டே தான் இருக்கும், அற்புதங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும், ஆத்துமாக்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, கர்த்தர் கிரியை செய்து கொண்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. 2, அதுதான் ரொம்ப முக்கியம். தேசத்தை விட்டு நீங்கள் போகாதபடி சோத்திரம் பிரைஸ் ஒரு தந்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய். தேசத்தை விட்டு நீ போயிடக்கூடாது. தேசம் என்ன தேசம்? அடிமை தேசம். தேசம் என்னது? தேசம் எகிப்து என்றால் என்ன? அடிமை. அடிமைத்தனம் என்ன? பாவத்திற்கு அடிமை, சாபத்திற்கு அடிமை, விக்கிரக ஆராதனைக்கு அடிமை, பொய்க்கு அடிமை. பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. அப்போ பிசாசு என்ன தந்திரம் பண்ணியிருக்கான்னா, இவன் பிரைஸ் கார்டு என்ன பண்ணிடக்கூடாது? வளரக்கூடாது. 1. 2வது, இவன் இந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. அது கொண்டாடு. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு பல சபைகளிலும் பிரைஸ் லார்ட் அந்நிய பாஷை இல்லாத சபைகளிலெல்லாம் இப்போ அந்நிய பாஷை தொடங்கி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய். சோத்திரம். நீ ஏன் அங்கே போற? உனக்கு எழுப்புதல் கூட்டம் இங்கே ரெடி பண்ணி தரோம். நீ ஏன் அங்கே போற? முழு இரவு ஜெபம் இங்கே ரெடி பண்ணி தரோம். நீ ஏன் அங்கே போற? பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. கன்வென்ஷன் கூட்டம் இங்கே நடத்தலாம். நீ ஏன் அங்கே போற? இங்கே உனக்கு பிரைஸ் லார்ட் அபிஷேக கூட்டம் நாங்கள் நடத்தி தரோம். அதனால இப்போ சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் மாதத்துக்கு ஒருக்க எங்கேயாவது ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டரை கொண்டு வந்து வச்சு அபிஷேக ஆராதனை நடக்குது. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பாவம் செய்து கொள்ளலாம், நீ குடித்து கொள்ளலாம், நீ வெறுத்து கொள்ளலாம், எது வேணாலும் நீ செய்து கொள்ளலாம். தேசத்துல இருந்த மாதிரி பிரைஸ் லார்ட் இங்கேயே ஆலயத்துக்கு வந்தா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். பிரைஸ் லார்ட். எவ்வளவு தந்திரமாய் பிசாசு தன்னுடைய ஜனத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான், எவ்வளவு தந்திரமாய் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வருஷங்கள் பல ஆனாலும் பாவத்தை விட்டு வெளியில வர முடியாம அநேகரை பாவத்தில் கட்டி வச்சிருக்கான் பிசாசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நீ வெளியில் வந்திருந்தீங்கன்னா எப்போ உன் வாழ்க்கை மாறி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாதபடி தடையாய் காணப்படுகிற பாவங்கள், தடையாய் காணப்படுகிற அசுத்தங்கள், தடையாய் காணப்படுகிற அக்கிரமங்கள், பிரைஸ் காட். அல்லேலூயா. நீ அறிக்கையிட்டு பிரைஸ் தி லார்ட் ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால், பிசாசின் தந்திரத்தை புரிந்து கொண்டு எகிப்தை விட்டு நீ வெளியே வருவாயானால், கர்த்தர் உன்னை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.